இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு சொல்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எந்த சூழ்நிலையில் சொல்கிறார்? தன்னுடைய எல்லாவிதமான ஜீவன்களை இழந்து நிற்கிறான். தன்னுடைய குடும்பத்தில் இழப்புகளை சந்தித்து நிற்கிறான். சரீரத்தில் வியாதியின் மத்தியிலும் அவன் நம்பிக்கையோடு சொல்கிறான். ஒரு நம்பிக்கை அவனுக்கு இல்லை. இனி நான் வாழ்வேனா என்பதில் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் தன்னுடைய நம்பிக்கையற்ற தன்மையிலும் கூட அவன் சொல்லுகிறான், என் தேவன் எனக்கென்று எதை குறித்து வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். ஆம், அவர் குறித்திருக்கிறதை மாற்றுபவர் அல்ல. ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்து என்று சொன்ன கர்த்தருக்காக அழைத்து செல்கிறான். ஏன்? எந்த நம்பிக்கை? என் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று. ஆம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவர் என்னை கைவிட மாட்டார். அப்போஸ்தலனாகிய பவுலை எருசலேமுக்கு போ என்று சொன்னபோது அங்கிருந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள், கொலை செய்யப்படுவாய், அடிக்கப்படுவாய், நீ அங்கே செல்லாதே என்று சொன்னபோது, என் தேவன் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், என்னை அழைத்த அழைப்புகள் மாறாதது என்கிற நம்பிக்கையோடு கூட நான் அடிப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு சொல்லுகிறான். இந்த கால வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மேல் தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருந்தவர்கள், அவர் எனக்கு எதை குறித்திருக்கிறாரோ, என்னை எந்த பாதையிலே செல்வதற்கு அழைத்திருக்கிறாரோ, என்னை அழைத்த தேவன் மாறாதவர். அவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். ஏனென்றால் சங்கீதக்காரன் 84ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறான், உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழுகையின் பள்ளத்தாக்கும் நீரூற்றாக மாறும், மகிழ்ச்சியின் பள்ளத்தாக்காக மாறும். நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. சீஷர்கள் 12 பேரை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். வேத புத்தகத்தில் இல்லாத வரலாற்று சம்பவங்கள். அவர்கள் ஆண்டவருக்காக தங்களையே தியாகம் பண்ணின வரலாற்றை நமக்கு கூறுகிறது. ஒருவரும் பின்வாங்கி போகவில்லை. என் வாழ்வில் எனக்கு அவர் எதை குறித்து வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வல்லவர். ஆம், மோசே ஆரம்பத்திலே தடுமாறினான், தன் அழைப்பை குறித்து பயந்தான், என்னை விட்டுவிடும் என்றான். ஆனால் அதற்கு பின்பு மோசேயை குறித்து கர்த்தரே சொல்லுகிறார், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், என் தாசன், எனக்கு பிரியமானவன் என்றெல்லாம் அவனை ஆண்டவர் வர்ணிக்கிறார். காரணம், ஆண்டவர் மேல் அவன் நம்பிக்கை வளர்ந்தது. ஒருவேளை இந்த கால வேளையிலே நாம் குறை உள்ளவர்களாக இருக்கலாம். நிறைவுள்ளவராய் நம்மை மாற்றி நம்மை பயன்படுத்துகிற கர்த்தர் இருக்கிறார். உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் மாறாது. உங்களுடைய பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் கண்ணீரை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கண்டு இருக்கிற நெருக்கங்களை பார்த்து அல்லது நம்முடைய பாதை எப்படி இருக்கிறதோ, எதில் முடியுமோ, என்ன நடக்குமோ, நீங்கள் கண்ணீர் விடாதிருங்கள். என்னையும் உங்களையும் அழைத்தவர் சரியாக வழி நடத்துவார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு குறித்திருக்கிறதை, நம்மை குறித்து என்ன வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எவ்வளவு வியாதிகள் வரலாம், எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம்,
எவ்வளவு இழப்புகள் வரலாம், எவ்வளவோ கண்ணீர் வரலாம். ஆம், செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் என்று நீதிமொழிகள் 11:3 சொல்கிறது. ஆம், செம்மையானவர்களுடைய தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் மேல், தேவனை பற்றி கொண்டவர்களை அவர்களுடைய உத்தமம் அவர்களை சரியான பாதையிலே நடத்தும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எனக்கு குறித்திருக்கிறதை நீர் சரியாக நிறைவேற்றுவீர். நாங்கள் நிகழ்கின்ற கண்ணீர் கவலைகளை கண்டு பின்வாங்கி விடாதபடி, அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், வழியிலே வழி தப்பி போக மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு ஓட உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.